எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து கட்சிகள் சக்கரத்தை கட்டிக்கொண்டு வேலை பார்க்க தொடங்கிவிட்டன. கூட்டணி பேச்சுவார்த்தை, சீட் ஒதுக்கீடு, பூத் கமிட்டி, சுற்றுப்பயணம் போன்ற பரபரப்புகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, முன்னணி தலைவர்களோ சத்தமில்லாமல் தாங்கள் களம் காணவிருக்கும் தொகுதிகளை டிக் அடித்து அங்கு கச்சிதமாக தேர்தல் வேலைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றனர். இதில் பெரும்பாலான தலைகள் தொகுதி இடப்பெயர்ச்சி மேற்கொள்ளவிருப்பது அரசியல் வட்டாரத்தில் கூடுதல் சர்ப்ரைஸ். விஜய் தனது முதல் தேர்தல் களமாக கள்ளக்குறிச்சி தொகுதியை குறிவைத்துள்ளதாக பனையூர் தாவேக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கள்ளக்குறிச்சி என்பது தென் தமிழகத்திற்கும் வட தமிழகத்திற்கும் இடைப்பட்ட ஒரு முக்கிய தொகுதி. இங்கு இளைஞர்களின் எண்ணிக்கை, குறிப்பாக விஜய் ரசிகர்களின் எண்ணிக்கை அதிகம் இருப்பது விஜயின் அரசியல் பிரச்சாரத்திற்கு சாதகமாக அமையும் என தாவேக தரப்பு இந்த தொகுதியை டிக் அடித்துள்ளது. இதேபோன்று டெல்டா மாவட்டத்தில் உள்ள நாகப்பட்டினம் தொகுதி மீதும் விஜய் கண் வைத்திருக்கிறார். விவசாயிகள் மற்றும் மீனவர்கள் அதிகம் உள்ள தொகுதியும் இது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டில் மீனவர்களுக்கு எதிரான இலங்கை கடற்படையின் அடாவடியை கண்டித்து விஜய் நாகப்பட்டினத்தில் பொதுக்கூட்டம் நடத்தினார். கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு கிடைத்த ஏகோபித்த வரவேற்பு விஜயின் பரிசீலனையில் அந்த தொகுதி வர காரணமாக இருக்கிறது. இதுபோன்று மதுரை மேற்கு, தூத்துக்குடி, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட 10 தொகுதிகளையும் விஜய் தரப்பு சாய்ஸில் வைத்திருக்கிறதா? நாம் தமிழர் கட்சி தொடங்கியதும் முதன்முறையாக கடலூர் தொகுதியில் சீமான் போட்டியிட்டார். இதன் பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் களமிறங்கினார். இந்த 2 தேர்தல்களிலும் சீமானால் வெற்றி பெற முடியவில்லை. இதனால் இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதியில்தான் போட்டியிட வேண்டும் என சீமான் முடிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் தற்போது சிவகங்கையை சீமான் குறிவைத்துள்ளார். காரணம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது சிவகங்கை தொகுதியில் நாதக வேட்பாளர் எழிலரசி 1,63,412 வாக்குகளை பெற்றார். இந்த தொகுதியில் முக்குளத்தோர் வாக்கு அதிகம். தன் மனைவி கயல்விழி அதே சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் இந்த வாக்குகளை பெற்று எம்எல்ஏ ஆகிவிட முடியும் என சீமான் கணக்கு போடுவதாக தம்பிகள் வட்டாரம் சொல்கிறது. அது மட்டுமின்றி சீமானின் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே அரணையூர் ஆகும். சொந்த ஊர் செல்வாக்கும் தனக்கு சட்டமன்ற தேர்தலில் கை கொடுக்கும் என சீமான் கணித்திருக்கிறாராம். விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு தேமுதிகவை வழிநடத்தி வரும் பிரேமலதா இந்த தேர்தலை பயன்படுத்தி எப்படியாவது தேமுதிகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என தீவிரமாக பணியாற்றி வருகிறார். தேமுதிக தொடங்கி முதல் சட்டமன்ற தேர்தலில் விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார் விஜயகாந்த். இதே தொகுதியில் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிரேமலதாவும் களமிறங்கினார். அந்த தேர்தலில் அமமுக கூட்டணியில் பிரேமலதாவால் 26,000 வாக்குகள் மட்டுமே பெற முடிந்தது. 1000 வாக்குகளுக்கும் குறைவான வித்தியாசத்தில் இந்த தொகுதியை காங்கிரஸ் கைப்பற்றியது. தற்போது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றால் மீண்டும் விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா களமிறங்குவார் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒருவேளை கூட்டணி பேரத்தில் இந்த தொகுதி கிடைக்காத பட்சத்தில் ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிட நினைக்கிறார் பிரேமலதா. ஏனென்றால் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் 2வது முறையாக போட்டியிட்டு எம்எல்ஏ ஆன தொகுதி ரிஷிவந்தியம். அந்த வகையில் விருத்தாச்சலம், ரிஷிவந்தியம் ஆகிய 2 தொகுதிகளையும் குறிவைத்து தேர்தல் பணியை தொடங்கி இருக்கிறார்கள் முரசு கட்சிக்காரர்கள். அன்புமணியின் ராஜ்யசபா எம்பி பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது. தந்தை மகன் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக தற்போது பாமகவில் பெரும் குழப்பம் நீடித்து வருகிறது. இதனால் யார் பக்கம் செல்வது என நிர்வாகிகள் குழப்பத்தில் உள்ள நிலையில் பாமக தன் பக்கம் இருக்கிறது என்பதை காட்ட வேண்டும் எனும் கட்டாயம் அன்புமணிக்கு ஏற்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றால்
தனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என நினைக்கிறார் அன்புமணி. இதற்காக பென்னாகரத்தில் அன்புமணி களமிறங்க அதிக வாய்ப்புள்ளதாக மாம்பழ கட்சியினர் சொல்கின்றனர். இதற்கு காரணம் தற்போது பென்னாகரம் தொகுதி எம்எல்ஏவாக ஜி.கே. மணி இருக்கிறார். ஏற்கனவே ராமதாசுடனான மோதலுக்கு காரணம் ஜி.கே. மணி என அன்புமணி மறைமுகமாக குற்றம் சாட்டி வருகிறார். எனவேதான் ஜி.கே. மணிக்கு செக் வைக்கும் வகையில் பென்னாகரம் தொகுதியை அன்புமணி கையில் எடுத்திருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பிறகு 2021இல் கோவில்பட்டி தொகுதியில் மாஜி அமைச்சர் கடம்பூர் ராஜுவுக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இதனால் இந்த முறை சேஃப் கேம் ஆட முடிவு செய்திருக்கிறார் தினகரன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தினகரன் தேனி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினாலும் 2,92,668 வாக்குகளை பெற்றிருந்தார். குறிப்பாக ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் கணிசமான வாக்குகளை தினகரன் பெற்றிருந்தார். இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆண்டிப்பட்டியில் போட்டியிட முடிவெடுத்திருக்கும் அவர் இதற்காக தேனி புறவழிச்சாலையில் ஒரு பங்களாவை வாடகைக்கு எடுத்து தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி உசிலம்பட்டி தொகுதி மீதும் தினகரனுக்கு ஒரு கண் இருப்பதாக குக்கர் கட்சிக்காரர்கள் சொல்கின்றனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக உதயநிதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனால் வரும் தேர்தலிலும் இதே தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவாலய வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது. முதல்வர் ஸ்டாலின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை தொகுதி மாற முடிவு செய்துள்ளதாக திமுக சீனியர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. இம்முறை அவர் கருணாநிதியின் சொந்த ஊரான திருவாரூர் தொகுதியில் போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோன்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் தான் 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருவெரும்பூர் தொகுதியிலிருந்து மாற முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. அன்பில் மகேஷுக்கு அக்கட்சியில் அதிகரிக்கும் முக்கியத்துவம் காரணமாகவும் தன்னை சென்னை முகமாக காட்டிக்கொள்ள அவர் நினைப்பதாலும் இந்த முறை சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. தனித்து விடப்பட்டாலும் தனக்கான அரசியல் அங்கீகாரத்தை தொலைத்துவிடக் கூடாது என்பதில் ஓபிஎஸ் உறுதியாக இருக்கிறார். அதனால் வரும் தேர்தலில் மீண்டும் போடி நாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடுவதே தனக்கு நல்லது என பன்னீர்செல்வம் நினைக்கிறார். அதிமுகவில் மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் தொடர்ந்து போட்டியிட்டு வந்தார். ஆனால் கடந்த தேர்தலில் அங்கு அவர் தோல்வியை தழுவியதால் இந்த முறை மயிலாப்பூர் தொகுதிக்கு மாற முடிவு செய்திருப்பதாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என தெரிகிறது. அதே சமயம் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விருகம்பாக்கம் அல்லது வேளச்சேரி தொகுதியை குறிவைத்திருப்பதாக கமலாலய வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது. மாஜி அமைச்சர் பொன்முடிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் சீட் இல்லை என சொல்லப்படுகிறது. இருந்தாலும் அவர்தான் எம்எல்ஏவாக இருக்கும் திருக்கோவிலூர் தொகுதிக்கு பதிலாக விக்கிரவாண்டி தொகுதியை குறிவைத்திருக்கிறாராம். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தற்போது ஸ்ரீபெரும்புதூர் எம்எல்ஏவாக உள்ளார். மீண்டும் காங்கிரசுக்கு இந்த தொகுதியை ஒதுக்கக்கூடாது என அப்பகுதி திமுகவினர் உடன்பிறப்பே வா ஆலோசனை கூட்டத்தில் ஸ்டாலினிடம் கராராக தெரிவிக்கின்றனர். இதனால் மீண்டும் அதே தொகுதியில் களமிறங்கினால் ஆபத்து என நினைத்த செல்வ பெருந்தகை திருவள்ளூர் தொகுதிக்கு மாற முடிவு செய்திருப்பதாக சத்தியமூர்த்தி பவன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இப்படி விஐபிக்கள் தங்களுக்கான தொகுதிகளை குறிவைத்திருப்பதால் ஏற்கனவே அந்த தொகுதிகளை குறிவைத்து வேலை பார்த்து வந்த உள்ளூர் கட்சியினரும் கூட்டணி கட்சியினரும் இப்போதே கவலையில் ஆழ்ந்துவிட்டனர். அவர்களும் தங்களுக்கான தொகுதிகளை குறிவைத்து இப்போதே கூட்டணி தலைமையிடம் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்து விட்டனர்.